வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். அக்ஷய திதி 2024 மே மாதம் 10ஆம் தேதி, அதாவது வெள்ளிக்கிழமை, கம்மிங் ஃப்ரைடே. இது இந்த வருஷத்துக்கு 2024 உள்ள பிளானட்டரி பொசிஷனுக்கு இந்த அக்ஷய திதியில் உங்கள் ராசிக்கு நீங்கள் ஏதோ ஒரு பொருள் இல்லை ஒரு செயல் ஏதோ ஒன்று செய்கிறீங்க. அதனால் உங்கள் லக்கை எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு நான் தனித்தனியாக ஒவ்வொரு ராசிக்கும் கொடுத்துட்றேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஏன்னா வீடியோட எண்டில் இதை பற்றின சில எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்குறேன். ஸோ என்ன பொருள் வாங்கலாம், இல்லை ஏதாவது ஒரு செயல் செஞ்சால் அந்த அக்ஷய திதியை நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா லக் ஆக்டிவேட் ஆச்சுன்னா அது மணி, லக் ஆர் லாட்ரி ஆர் ஜாக்பாட் ஆர் சம் விஷஸ் வில் கம் ட்ரூ. உங்களுடைய ஏதோ ஒரு ஆசை, விருப்பம் ஏதோ இருக்குது, அது அக்ஷய திதி அன்னைக்கு எப்படி உங்கள் ராசிக்கு நீங்கள் மேட்ச் பண்ண முடியுன்றதை டீட்டெயிலாக பார்ப்போம். சிம்ம ராசி. இப்போ சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த சூரியனுடைய அடிப்படையில் தான் அக்ஷய திதின்னு வருது. அக்ஷய திதிங்கிறதே சூரியன் உச்சமாக இருக்கிற மாதத்தை வர தான் அக்ஷய திதி. 12 மாதங்களில், தமிழ் மாதங்களில் இல்லை ஆங்கில மாதங்கள் எப்படி எடுத்தாலுமே சரி, 12 மாதங்களில் சூரியன் மேஷத்தில் இருக்கிறது தான் உச்சம். அந்த உச்சமாக இருக்கும்போது சந்திரன் உச்சம் அடையும் ரிஷபத்தில், அதுதான் அக்ஷய திதி. அப்போ உங்களுக்கு எவ்வளோ வேல்யூ இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். மே மாதம் 10ஆம் தேதி அக்ஷய திதி அன்னைக்கு சிம்ம ராசியில் பிறக்கிறவங்க இந்த ஒரு பொருளை வாங்கினால் அதிர்ஷ்டத்தை நீங்கள் தொடர்படைய முடியும். கண்டிப்பாக கோல்டு வாங்க முடிகிறவங்க கோல்டு வாங்கிக்கிங்க, ஏன்னா சிம்மத்துக்கு தான் கோல்டு மெயின். இந்த முறை உங்களுக்கு என்னென்னா, ஒரு ரெட் கலர் ஒரு வாலெட் வாங்குங்க. மென் ஆர் விமன், ஒரு சிகப்பு கலரில் ஒரு வாலெட், எனி ரெட் ஓகே. நல்லா கொஞ்சம் பிரைட்டாக இருந்தால் நல்லது. அந்த ரெட் பிளெயினாக இருக்கக்கூடாது. சில கண்டிஷன்ஸ் நான் கொடுத்துட்றேன். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு அந்த லக் ஆக்டிவேட். ஏன்னா சூரியன் சுக்கிரனுடைய புதனுடைய இப்போ பொசிஷன் ஆயிருக்கு. இன்றைக்கி இருக்கிற மாதத்தில் சந்திரன் குருவோட பொசிஷன் ஆயிருக்கு. ஸோ என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு மணி அண்ட் வெல்த் வேணும் அப்படின்னா, அதாவது ஒரு ஒரு செக்குடு மாதிரி இருக்கும். அந்த வாலெட் பார்த்தீங்கன்னா ஒரு செக்குடு மாதிரி இருக்கும். அதில் ரெட்டாக இருக்கலாம், ரெட் வித் மிக்ஸ் ஆஃப் ப்ளூ அண்ட் எல்லோவாக இருக்கலாம், ரெட் வித் மிக்ஸ் ஆஃப் ஒயிட் அண்ட் ப்ளூவாக இருக்கலாம், ரெட் வித் மிக்ஸ் ஆஃப் ஒயிட் அண்ட் எல்லோவாக இருக்கலாம். பட் ரெட் டாமினேட் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, ரெட் வாலெட் டாமினேட் பண்ணணும். கொஞ்சம் ஒயிட்டு, கொஞ்சம் எல்லோ, கொஞ்சம் ப்ளூ அப்படி இப்படி மிக்ஸ் ஆகிருக்கலாம். அது ஒரு செக்குடு மாதிரி இருக்கலாம். அப்படிலாம் இருந்ததுன்னா சிம்மத்துக்கு இந்த வருஷத்தில் இருக்கக்கூடிய அக்ஷய தேதிக்கு லக் இருக்குது. இந்த பர்டிகுலர் இந்த இயருக்கு அதில் சின்னதாவது வாய்ப்பு கிடைச்சதுன்னா உங்களால் முடியும் அப்படின்னா, ஒரு 1/2 கிராம் ஒரு சின்ன கோல்டு காயின் வாங்கிக்கிங்க. கோல்டு தான் உங்களுக்கு மெயின். சிம்மம்னாலே கோல்டு தான். சிம்மம்னாலே நீங்கள் இந்த சுப்ரீம் பவர். ஸோ ஒரு சின்ன கோல்டு காயின் வாங்கி எனி ஒரு 1 ரூபி நோட்டு, இல்லை 1 ரூபி டாலர், இல்லை 1 ரூபி யூரோ, இல்லை 1 ரூபி கிராம்ஸ், ஏதாவது ஒன்று. ஏன்னா ஆல் ஓவர் த வேர்ல்டு எங்கே வேணா இருப்பீங்க. ஸோ அந்த ஒரு நோட்டில், கரன்சி நோட்டில் அந்த சின்ன கோல்டு காயினை ஒரு 1/2 கிராம், 1 கிராம் பாசிபிளாக 1 கிராம் அதை ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. அதை ஃபோல்ட் பண்ணி நீங்கள் அந்த வாலெட்டை வச்சுங்க. யூ ஸ்டார்ட் த டே. ஸோ அந்த ஒரு சின்ன கோல்டு காயினில் ஒரு கரன்சியில் வச்சு அதை உள்ளே வச்சு நீங்கள் விஷ் பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ ரூபா இன்னும் ஒரு வருஷத்தில் சேரணும், எவ்வளோ பணம் நீங்கள் சம்பாதிக்கணும், எவ்வளோ பணம் உங்களுக்கு லக்கு வேணும், எவ்வளோ தூரம் நீங்கள் வளர்ச்சி அடையணும், எவ்வளோ தூரம் உங்கள் பிஸ்னஸ் மேலே போகும். ஸோ பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் என்ன பண்ணலாம், அந்த லாக்கர் இருக்கும், இல்லைனா இந்த கேஷ் பாக்ஸ் வச்சுருப்பாங்க, அதில் இது மாதிரி விஷ் பண்ணி ஒரு 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 என்ன சொல்லுவாங்க, ஒரு பேக் மாதிரி அந்த கலரில் வாங்கி உள்ளே வச்சு விஷ் பண்ணி வைக்கலாம். ரொம்ப நல்ல ஆக்டிவேஷன் கொடுக்கும். சரி, அது தவிர ஒருவேளை நீங்கள் வாங்குகிற வாலெட்டில் ஏதாவது ஒரு கோல்டு சிம்பிள் இருக்குது, ஏதாவது ஒரு சிம்பிள் இருக்குது அப்படின்னா, இல்லை ஏதாவது ஒரு ஹார்ஸ் சிம்பிள் இருக்குது, வேறு ஏதாவது ஒரு பாசிட்டிவான ஒரு பேர்டோட சிம்பிள் வருது, அப்படி ஏதாவது ஒரு சிம்பிள் வந்ததுன்னா வெரி வெரி லக்கி, வெரி வெரி லக்கி. ஸோ அந்த மாதிரி நீங்கள் திங்க் பண்ணி செய்யுங்க. அந்த மாதிரி நீங்கள் திங்க் பண்ணி செஞ்சீங்கன்னா டெஃபினட்டாக இந்த லக்கு உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ரைடே பர்டிகுலராக வெல்லம் இருக்கும். அந்த வெல்லம் நீங்கள் ஏதாவது ஒரு ஃபுட்டில், அந்த வெல்லத்தால் செய்யக்கூடிய உணவு என்ன, வெல்லத்தால் ஏதாவது ஒரு சாதாரணமாக இப்போ ஒரு என்ன சொல்லுவாங்க, இப்போ கடலை உருண்டைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இது வெல்லத்தால் செய்யுது. வெல்லத்தால் செய்யக்கூடிய ஏதோ ஒரு சின்ன உணவு, அதை எல்லாருக்கும் ஒரு பிரசாதமாக, இல்லை ஒரு அன்பளிப்பாக, ஒரு டொனேட் பண்ணுற மாதிரி எப்படி வேணால் கொடுங்க. பட் உங்கள் கையால் ஒரு இனிப்பு சம்மந்தப்பட்ட, அது வெல்லம் கலந்துருக்கணும். அந்த இனிப்பு நீங்கள் கடையில் கூட வாங்கி கொடுங்க, செஞ்சு தான் கொடுக்கணும் அவசியம் இல்லை. அதை கொடுத்து மற்றவங்க சாப்பிடும்போது அந்த ஸ்வீட்டை அவங்க டேஸ்ட் பண்ணணும். அது பண்ணுறது அன்றைக்கி ரொம்ப நல்லது. அப்போ தான் அந்த ஆக்டிவேஷன் ஃபுல்லாக நடக்கும். ஏதாவது டெம்பிள் வாய்ப்பு கிடைச்சா போங்க, அங்கே நல்லா விஷ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். டே டைமில் வாங்கிடுங்க. ஸோ இந்த அக்ஷய திதி அன்றைக்கி நீங்கள் டே டைமில் அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அந்த லக் அண்ட் அந்த டிஃப்ரென்ஸை ஃபீல் பண்ணுங்கள். பெஸ்ட் விஷஸ்.
இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு நிறைய குழப்பங்கள் வரும். இது அக்ஷய திதி அன்னைக்கு மட்டும்தான் பண்ணணுமா? அதாவது வெள்ளிக்கிழமை மட்டும்தானா? வெள்ளிக்கிழமை மட்டும்தான். அன்றைக்கி தான் அந்த சூரியனும் சந்திரனும் உச்சம். சந்திரன் வந்து 2 நாள் உச்சமாக இருக்கும். இருந்தாலும் அந்த பர்டிகுலர் டேல உள்ள ஸ்டாரில் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அடுத்தது இன்னொரு கேள்வி இருக்கும். இது ராசிக்கா லக்னத்துக்கான்னு நிறைய பேர் குழப்பிக்கிங்க. மோஸ்ட்லி ராசியை வந்து டாமினேட் பண்ணிட்டு வந்த முறை. ராசிக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. இதை வந்து உங்கள் பேர்த் சார்ட்லாம் நீங்கள் கம்பைன் பண்ணிக்க வேணாம். இது இப்போ கோச்சார், ஏன்னா வருஷம் வருஷம் அக்ஷய திதி வரும். இது கோச்சார பலன்களில் உங்களுடைய சந்திரனுடைய ராசிக்கு தான் இந்த ப்ரிடிக்ஷனை நான் கொடுக்குறேன். ஸோ இது வந்து உங்கள் ராசிக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க. 2வது விஷயம். 3வது, உங்கள் பேர்த் சார்ட்டில் எந்த தசாபுதி நடந்தாலும் அதை பற்றி இது கவலை இல்லை. இது ஜஸ்ட் ஃபார் லக் ஆக்டிவேஷன். சரி, உடனே கேட்பீங்க, இதெல்லாம் பண்ணால் கண்டிப்பாக நடக்குமா? இதெல்லாம் செலவு பண்ணி போய் இதெல்லாம் வாங்கணும். இதெல்லாம் நம்பிக்கை, உங்களுடைய உணர்வு, உங்களுடைய புரிதல், ப்ளஸ் உங்களுக்கு அஸ்ட்ராலஜியில் உள்ள ஃபெய்த், இதெல்லாம் பேஸ் பண்ணி தான். ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு கோயில்லையோ இல்லை ஏதோ ஒரு பொது இடத்துலையோ இல்லை ஒரு பெரிய மனிதர் உங்களுக்கு ஒரு பிரசாதமோ இல்லை ஒரு கிஃப்ட் கொடுக்குறாரு. உங்கள் மைண்டில் பாசிட்டிவான திங்கிங்கோட இது முழுமையாக எனக்கு பலன் பலிக்கும் அப்படின்னு நினச்சி நீங்கள் அந்த பிரசாதத்தை சாப்பிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வேண்டுதல் பலிக்கும். ஏன்னா உள் உணர்வு வெளியில் இருக்கிற அந்த பொருளோட அது வந்து தொடர்படையும் போது அதுக்கு ஒரு ரியாக்ஷன் இருக்குது. சப்போஸ் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, உள்ளே வந்து தாட் வந்து நெகட்டிவாகவோ இல்லை வந்து அட்வர்ஸாகவோ இல்லைனா வந்து ஒரு மாதிரி அது நம்பிக்கை இல்லாமையோ ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அது நடக்காமல் கூட போகலாம். ஸோ எதை செய்தாலும் முழுமையான நம்பிக்கை, முழுமையான ஈடுபாடு இருந்தால் மட்டும் இதை செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள். நம்பிக்கை இல்லை, முழுமையான ஈடுபாடு இல்லை, விட்டுடுங்க. இதை நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஏன்னா இது எல்லாமே வந்து உங்களுடைய உணர்வோட கலந்து தான், ஒரு பொருளை உங்கள் உணர்வோட கலக்கும் பொழுது தான் அதுக்கு பலன் படிக்கும். அடுத்தது இந்த வீடியோ மூலிமா நான் சொல்ல விரும்புகிறது, இந்த அக்ஷய திதியில் முடிஞ்ச அளவுக்கு இனிப்புகள் தானம் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் நல்ல உணவு டொனேட் பண்ணுங்கள். அது எல்லாருக்குமே நான் காமனாக சொல்கிறேன். அது ரொம்ப நல்ல விஷயத்தை ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு இது வரைக்கும் நீங்கள் வந்து யாருக்கும் எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணதில்லை அப்படின்னு நினச்சா, நிறைய பேர் பண்ணுவீங்க. சில பேர் மந்த்லி ஹெல்ப் பண்ணுறாங்க, சில பேருக்கு வீக்லி, சில பேர் வருஷத்துக்கு ஒரு வாட்டி, சில பேருக்கு பர்த்டே அன்றைக்கி மட்டும் ஹெல்ப் பண்ணுவீங்க. புவர்ஸ்க்கெலாம் நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க, சாப்பாடு டொனேட் பண்ணுவீங்க, துணி கொடுப்பீங்க, படிக்க வைப்பீங்க, எவ்வளோ பண்ணுறீங்க. நிறைய பேர் இருக்குது, மெசேஜாகவும் வந்திருக்கு, நிறைய பேர் கேள்வியும் பட்டிருக்கேன். ஹெல்ப் பண்ணுறதை வெளியில் சொல்லாதீங்க. அதே மாதிரி இந்த அக்ஷய திதி அன்றைக்கி உங்களால் முடிஞ்சதுன்னா உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு புவர் ஃபேமிலி ஆர் ஏதாவது ஒரு புவர் பர்சன், அவர் ஆண், பெண், குழந்தைகள், பெரியவர்கள் யாராக இருந்தாலுமே அவங்க மனம் குளிர்ற மாதிரி ஏதாவது ஒரு சின்ன பரிசு அவங்களுக்கு அன்பளிப்பாக கொடுங்க. அது மூலிமா ஒரு பிளெஸ்ஸிங் வாங்கிக்கோங்க. கடவுள் உங்களை பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பார். முடிஞ்சால் நீங்கள் ஏதாவது ஒரு டெம்பிளில் போய் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து லைனில் நின்று சாமி தரிசனம் பண்ண முடியல, க்ரௌடாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒரு டெம்பிளில் போய் ஒரு 10 நிமிஷம் நில்லுங்க. வலம் வர வாய்ப்பு இருந்ததுன்னா வலம் வாங்க. 3 டைம்ஸ் வலம் வாங்க, 3 முறை அதை பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷம் நில்லுங்க, ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க. அதுக்கப்புறம் ஏதாவது மெடிடேட் பண்ண முடிஞ்சால் மெடிடேட் பண்ணுங்கள். க்ரௌடு இருந்தாலும் கூட இதில் உங்களுக்கு தரிசனம் கிடைக்குதுன்னா செய்யுங்க. ஒரு நல்ல பலன் கிடைக்கும். இதெல்லாம் அதாவது நான் சொல்கிற இந்த டிப்ஸு, அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பண்ணலாம், இதெல்லாம் வாங்கிட்டு கோயிலுக்கு போங்க. இதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் அந்த கோயிலை வச்சு எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. நல்ல ஒரு பலன் நடக்கட்டும். உங்கள் எல்லாருக்கும் லக் ஆக்டிவேட் ஆகட்டும். உங்கள் எல்லாருக்கும் நீங்கள் வேண்டது நடக்கட்டும். உங்கள் எல்லாருக்கும் நீங்கள் கேட்டது கிடைக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய உங்கள் நண்பர்களோட உறவுகளோட பகிர்ந்துங்க. ஏன்னா எல்லாருக்கும் பயன்படட்டும். அந்த பலன் வந்து எல்லாருக்கும் பயன்படட்டும். ஸோ மறுபடியும் உங்களை ஒரு தடவை சந்திக்கிறேன் லைஃப் ஹாரோஸ்கோப் சார்பாக. தேங்க்யூ. பை ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.